வணக்கம். நான் தான் சௌமியா. இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒன் டே ரொட்டீன் ஃபுல்லா நான் இதில வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ரொட்டீன் ஃபுல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஆனா திரும்ப ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ள மூவ் ஆகறதுக்காக, ஒரு ஒரு ஹேபிட்ட நான் திரும்ப கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, திரும்ப என்னோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ள மூவ் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து 21 நாள் பண்றோன்னும்போது, அது ஒரு ஹேபிட்டாவே மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு 30 நாள் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து ஒரு 1 ஹவர் வாக்கிங் மட்டும் நடந்தாச்சு. அண்ட் நான் ஃபாஸ்டிங்லும் இருக்கிறேன் அப்படின்றதுனால, சாமிக்காக பூ பறிச்சுக்கிட்டு அந்த வேலையுமே ஒரு ஒரு நாளும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இது நான் வேண்டியிருந்தேன் இது நடந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது நடந்ததுனால நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஸோ அது அது ஒரு பக்கம். அண்ட் இந்த 30 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா, வெஜ்ஜு தான். எல்லா மெனுமே நான் வெஜ்ஜு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இன்னைக்கு வைஸ் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, இங்கே 1 வீக் வந்து நான் வந்து கோலம் போடுவேன். 1 வீக்கு கீழ வீட்டு அக்கா போடுவாங்க. அதனால அன்னைக்கு வந்து நான் தான் போடணுன்றதுனால கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேக்கான எல்லா வேலையுமே பார்க்கணும், அது ஒன்று. அண்ட் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டோம் அப்படின்னா எல்லா வேலையுமே டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அது எனக்கு எப்பயுமே தெரியும். ஆனால் எப்பயுமே காலைல சீக்கிரமாக எழுந்துற பொண்ணு தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 5 மந்த்ஸாக என்னால் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல. ஏன்னா நைட் லேட்டாக தூங்குறதுனால காலைல சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல. அண்ட் காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 1 வீக் மட்டும் காலையில் சீக்கிரமாக எழுந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நைட்டு சீக்கிரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான். அண்ட் காலையிலே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக ஜீரா வாட்டர். ஜீரா வாட்டரில் 2, 3 கிராம்பும் போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ப்ளைனாக தண்ணி குடிக்கிறத விட அதில் ஏதாவது ஒன்று போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டர் குடித்தா நல்லாயிருக்கும், அதுக்காகவும். அண்ட் மதியம் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் லெமன் ரைஸ். ஸோ சிம்பிளாக மெனுவை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதுவும். எனக்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள் லஞ்சுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு பக்கம் பாப்பாவுக்கு பால் அண்ட் சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சாச்சு. காலையில் அப்படியே வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடை ஃபுல்லாக தொடச்சும் விட்டாச்சு. இந்த வேலை எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock முடிஞ்சிருச்சு. 9 o'clockலாம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டா தான். ஸோ அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஆர்டர் எடுக்கிறது, ஆர்டர் எழுதுறது, அந்த மாதிரி வேலை எல்லாமே எனக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இப்போ தான் சன் வந்து ரைஸ் ஆகி மேலே வந்திருக்கு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 சம்திங்காக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம குக்கிங், வீடு துடைக்கிறது, இந்த வேலை எல்லாமே ஃப்ரைடே வந்து மார்னிங் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கே பண்ணிவிடுவேன். இல்லைனா மார்னிங் வந்து வீடை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் சிம்பிளான ரெசிபீஸ் தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு லீவு தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிடும். அண்டு எப்பயுமே அது அப்படியே ஒரு ஹேபிட்டாக ஆகிடுச்சு. ஆனால் காலையில் தான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், காலையில் தான் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்ணும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் என்றைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்குமே எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப்பு தான் ஆச்சு. இருந்தாலும் நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இது உருளைக்கிழங்கு பொரியலில் வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் பவுடர் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பொரியல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அண்ட் பொரியல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அண்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குக்கிங் ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு சைட் பை சைடு மற்ற வேலையுமே அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அது எனக்கு இன்னுமே ஈஸியாக அந்த சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்றதுனால. அண்ட் எப்பயுமே காலையில் தண்ணிலாம் குடித்து முடிச்சுட்டு 10 கருவேப்பிலை, அது கூட ஒரு 4 டேட்ஸ் வந்து எப்பயுமே சாப்பிடுவேன். அதை ரெகுலராக வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து முடி கொட்டுது, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெகுலராக ஒரு 1 இயர் சாப்பிடுங்க. அண்ட் சூப்பராக உங்களோட ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இப்போ திரும்ப இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான். சாதம் ஆறுனதுக்கப்புறம் கிண்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பீனட்ஸ் எல்லாத்தையுமே தோலை உரித்து இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு 4 டேட்ஸை எடுத்து நம்ம சைட் பை சைடு அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையுமே முடிஞ்சிடும். அண்ட் லெமன் ரைஸ்க்கு கொஞ்சமாக ஆயில் இட்டு கடுகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு எண்ணெயிலே மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா லெமன் ரைஸ் கலர் சூப்பராக இருக்கும். எந்த இதாக இருந்தாலும் ஃபுட்டு கலர் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலே மசாலா போடுங்க. பட் ஆனால் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. சும்மா போட்ட உடனே நீங்கள் அடுத்த பொருளை வந்து ஆட் பண்ணிடணும். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிழிஞ்சு வச்சுருக்க லெமனை வந்து இதில் ஊற்றிட வேண்டியதான். அண்ட் தண்ணி படாமல் நீங்கள் சாதம் கிண்டிங்க அப்படின்னா சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கெட்டு போகவே போகாது. தண்ணி பட்டுருச்சு இல்லை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சாதம் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுவும் இப்போ சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து சீக்கிரமாக
பாக்டீரியா நிறையா ஃபார்ம் ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கைப்படாமல் வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு நல்லாவே இருக்கும். அது காலையில் குக் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில் ஆஃபீஸ் போவீங்க அண்ட் காலையிலே ரெடி பண்ணிவிட்டு போவீங்க. நைட்டு பார்த்தா சாதம் ஒரு மாதிரி தண்ணி கோத்தா மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னா உங்களோட கை பட்டுச்சு அப்படின்னா அது தண்ணி பட்டுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ எண்ணெயிலே நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா சாதம் இந்த மாதிரி தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீனட்ஸ் இருந்ததுனால அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு சாதம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன் லெமன் சாதம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து பிடிக்கும். ஸோ ரைஸில் காரம் இல்லாமல் ஓகே அப்படின்னா லெமன் சாதம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுவா. அண்ட் எக் ரைஸ் அந்த மாதிரி. ஸோ ஏதாவது வெரைட்டி ரைஸாக கிண்டிட்டோம் அப்படின்னா நமக்கும் வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்றதால அது ஒன்று. அண்ட் முக்கியமாக நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வெஜ்ஜிலே வந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப் அப்படின்னா நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது தான். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்றதுனால இதுக்கப்புறம் வர விலாகில் எல்லாமே வெறும் வெஜ் ரெசிபீஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இது சிம்பிளான ஒரு ரெசிபி. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ப்ளஸ் வந்து நம்ம ஃபாஸ்டிங்கும் இருக்கிறதுனால ஸோ அந்த வேலை எல்லாமே எனக்கு இன்னைக்கு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறோம்ல. ஸோ சாமியை வந்து அழகாக பூலாம் போட்டு அதை வந்து பார்க்கறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்க மாதிரி எனக்கு இது ஒரு ஹேபிட்டு. ஸோ பூலாம் போட்டு பார்க்கறதுக்கு, அவரை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, எந்த ஆங்கிளில் நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வளைச்சி ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அண்டு அன்றைக்கான வேலை அதோட அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம மெசேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்கணும். ஸோ என்ன மெசேஜஸ் அப்படின்னு சப்போஸ் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராஸ் ஐட்டம்ஸ், பூஜை ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீஸ், பேங்கிள்ஸ், ஸோ எல்லாமே. ஸோ அதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே நான் வந்து எடுப்பேன். நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வைக்கிறேன். ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. சப்போஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நிறைய பேரோட டேஸ்ட் வந்து வீடை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா என்னோடய விலாகும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அன்றைக்கான வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் உட்காந்து நம்மளோட வேலையை வந்து பார்க்க வேண்டியதான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபோனில் உட்காந்துட்டு வேலை செய்கிறது அண்ட் ஆர்டர்ஸ் வந்து எழுதுறது, லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் போயிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே இதுதான் என்னோடய ரொட்டீன் வைஸ். இப்போ நான் மாற்றிக்கிட்டு பண்ணுறது இதுதான். அண்ட் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க, அங்கே சாப்பிடுவோம். அண்ட் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா வெளியே ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டுவோம். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அதை ஃபாஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரொட்டீன்குள்ளார வந்தது. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ரூல்ஸாக நான் பண்ணது இதுதான். ஏன்னா ஒரு 4 months அந்த ஹேபிட் அப்படியே பழகிடுச்சு. ஸோ ரொம்ப பசிச்சுதுன்னா வெளியே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வேண்டுதலே அதை தான் வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்ப்பேன். அண்ட் இப்போ சம்மர் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு காலைல ஒரு 10 மணிக்கு போயிட்டு ஒரு 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட பாருங்க. அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் வெயிலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களுக்கு அடையாளமே தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் கலர் செம்மையாக சேஞ்ச் ஆகிடுவீங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் மஸ்ட். ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போங்க. அண்ட் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த தாகம் பசி ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். இல்லைனா உங்களுக்கு அது பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்ணும் உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான். அண்ட் தண்ணி குடிங்க. அண்ட் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இளநீர் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ நான் போகிற வழியில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். பழத்தாக சாப்பிட்றது தான் நல்லது, இருந்தாலும் பரவாயில்ல சுகர் இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கான ஆர்டர்ஸ், அதுக்கான பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் என்னென்னலாம் பேக் பண்ணணும் அதெல்லாமே இது எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டு. 2 குத்து விளக்கு, அது கூட நிறக்குடம் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பன்னீர் சோம்பு, சந்தன கிண்ணம், குங்குமச்சிமிழ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த நான் வாசலில் வச்சுருக்கேன் இந்த வால் ஹேங்கிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான நிறைய பீசஸ் வந்திருக்கு. சப்போஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அண்ட் இதிலே இன்னொரு மாடலும் இருக்குது, 2 கிளி அண்டு தாமரை மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ இதுவுமே மாட விளக்கு ஏற்றுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இல்லைனா பூஜை ரூம்குள்ளாரையும் நீங்கள் இந்த விளக்கை வந்து செவுத்தில் அழகாக ஏற்றலாம். சப்போஸ் நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே ஏற்றலாம். ஸோ அதெல்லாமே பேக்கிங் அந்த இதெல்லாம் வாங்கியாச்சு.
அண்ட் மதியம் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்னொரு வெஜிடபிள் நான் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக கேரட் துருவி வச்சுருந்தேன். ஸோ அதில் பாதி எடுத்து ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டுட்டு அண்ட் கேரட்டை போட்டுட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு. ஸோ அது நிறைய குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் லைட்டாக குக் ஆகணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நல்லா வதக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ ரொம்பலாம் அது ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு இல்லை, அப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து ரைஸோட அளவை கம்மியாக்கிட்டு வெஜிடபிள்ஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கேரட் பொரியல், கொஞ்சமாக லெமன் ரைஸ், கொஞ்சமாக பொட்டேட்டோ ஃப்ரை, அவ்வளோதான். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் பேக் டு ஒர்க்கு. ஸோ உட்காந்துட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் அதிகமாக வெயிட் போட்டதுக்கு ரீசன் என்னென்னா, சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு என்னோடய வேலையை பார்த்துட்ருப்பேன். அதுதான் வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன். எவ்வளோ வெயிட் இருக்கேன், எவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருங்க எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டே அதான் வரும், என்ன வெயிட் இருக்கீங்க அப்படின்னு தான். ஸோ அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ சீக்கிரமாக நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்றைக்கி ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரவணபவ பிளேட், அது கூட டிசைன் அகு ஒரு செட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 6 அகல், திருவாச்சி அண்ட் வேல் அண்ட் புக்கு, அபிஷேக ஸ்டாண்டு அண்ட் அந்த மாதிரி நிறைய பொருள் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே நான் முறைவாசல் பேஜில் போடுறதுக்காக வீடியோஸும் அந்த ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ என்னெல்லாம் ஆர்டர் ஆகுது அப்படின்றதுனால சில பேரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு நமக்கே தோன்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பி விடுங்க. நான் இருந்துச்சு இல்லைனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆர்டரில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த ஆர்டர் தான். ஒருத்தவங்களை நம்பி ஒரே ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசிக்கிற இந்த டைமில் இது எல்லாமே ஒரே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை நான் அந்த பேஜில் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணாலும் பாருங்கள். இது எல்லாமே ஒரே ஆர்டர். அவங்க எல்லாருக்குமே பேக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் இல்லை ஹெவியாக தலைவலிக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும். எப்பயுமே காஃபி இல்லை டீ குடிப்பேன். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்றதுனால பிளாக் காஃபி எடுத்திருக்கேன். ஸோ காஃபி பவுடர், அதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காஃபி பவுடர் எல்லாமே கீழே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த காஃபி அப்படியே குடிச்சிடுவேன் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் கசப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நடுவில் இந்த காஃபி டீலாம் அடிக்ட் ஆனதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பிளாக் காஃபிக்கு வந்தாச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்களோட ஒர்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் வீடு எல்லாமே செம்ம அலங்கோலமாக ஆகிடும். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது பாதி தான், பாதி கீழே எடுத்துகிட்டு போய் அப்பா வச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் 8 மணிக்கு எங்களுக்கு வந்து பேக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். 8 மணிக்கு மேலே போய் தான் நாங்கள் வந்து கொரியர் போடுறதுக்கு கொரியர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். காலையில் எடுத்துகிட்டு போய் போட்டாலுமே, நைட்டு எடுத்துகிட்டு போய் போட்டாலுமே நைட்டு தான் அவங்க வந்து வண்டியில் ஏற்றுவாங்க. அதனால் அங்கே கேட்டதுக்கு நீங்கள் நைட் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக போகும் அப்படின்னு சொன்னதுனால நைட்டாக போயிட்டு அங்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ இப்படி தான் என்னோட ஒரு டேவும் ஒரு 5 மாதம் போச்சு. ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.